வணக்கம், வெல்கம் டு கிரேஸ் மல்டி வீடியோஸ். நாம் இந்த வீடியோவில் 4ஆம் வகுப்பு தமிழ் முதல் செய்யுள் அன்னை தமிழே என்ற பாடலுடைய புக் பேக் எக்ஸசைஸ் கேள்வி பதிலும் ஒன் வேர்ட்ஸும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்னை தமிழே இந்த பாடலுடைய சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பாடலுக்கு பின்னாடி இருக்கிற கேள்வி பதிலுக்குள்ளே நம்ம போகிறோம். அன்னை கூட்டல் தமிழே ரெண்டையும் நம்ம சேர்த்து எழுதும் பொழுது அன்னை தமிழே அப்படின்னு எழுதணும். பிறப்பெடுத்தேன், பிறப்பு கூட்டல் எடுத்தேன். உனது புகழ், உனது கூட்டல் புகழ். சொல்லி தந்தவளே, சொல்லி கூட்டல் தந்தவளே. எண்ணில், எண்ணில் அப்படின்னா அதோடைய பொருள் என்னது? எனக்குள். ஆவி அப்படின்னா அதோடைய பொருள் என்னது? உயிர். நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே எழுத்தில் தொடங்கும் சொற்களை எழுதுக. அந்த பாடலில் ஒரே எழுத்தில் தொடங்கும் சொற்கள் பார்த்தீங்கன்னா ஏ என்னை, எண்ணில் ஏ, உன்னை உலகில் உ, சொல்லில் சொல்ல சோ. ஒரே ஓசையில் முடியும் சொற்கள், ஒத்த ஓசையில் முடியும் சொற்கள். தந்தவளே, கலந்தவளே, வளர்பவளே, வளர்ப்பவளே, தந்தவளே, லே லே வளே வளே முடிதா? ஒத்த ஓசையில் முடியும் சொற்கள். கலந்தவளே, வளர்பவளே, வளர்ப்பவளே, தந்தவளே. அடுத்து பார்த்தீங்கன்னா வினா விடை, வினாக்களுக்கு விடையளிக்கன்னு சொல்லி 2 கேள்வி இருக்கு. முதல் கேள்வி இப்பாடலில் சொல்லில் விளையாட சொல்லி தந்தவராக கூறப்படுபவர் யார்? சரியா? இந்த பாடல் பொதுவாகவே அன்னை தமிழை அன்னையாக பாவித்து காமராசன் அவர்கள் இந்த பாடலை எழுதியிருக்காங்க. அதனால சொல்லில் விளையாட சொல்லி தந்தவளேன் அப்படின்னு சொல்லி யாரை சொல்றாங்க அப்படின்னா தமிழ் அன்னைய. சொல்லில் விளையாட சொல்லி தந்தவர் தமிழ் அன்னை. அதுதான் சரியான விடை. அடுத்து அன்னை தமிழே இந்த பாடலின் ஆசிரியர், ஆசிரியர் எல்லாமே நமக்கு தெரியும், அந்த பாடலுக்கு கீழே இருக்குது. அன்னை தமிழே இப்பாடலின் ஆசிரியர் காமராசன். சரியா? அந்த பாடலை நல்ல ஒத்த ஓசையில பாடுங்க, ஆக்ஷனோட பாடுங்க. இந்த பாடல் நம்முடைய சேனலில் ஏற்கனவே நம்ம பதிவிட்டிருக்கிறோம், அந்த செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கிரேஸ் மல்டி வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.